ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு தெலுங்கு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வெளியான தோட்டபவி அப்படின்ற படத்தை இப்ப ராஜபொக்கிஷம் அப்படின்ற பேர்ல யூடியூப்ல தமிழ் டப்பிங்ல வெளியிட்டு இருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப இந்த படத்துடைய கதை என்னன்னு பாத்துடலாம். படத்துடைய ஆரம்பத்துல இரவு நேரத்துல ஒரு நபருடைய வண்டி பெட்ரோல் இல்லாம ஒரு இடத்துல நிக்குது. அப்ப அந்த வழியா ஒரு அப்பாவும் பொண்ணும் மாட்டு வண்டியில வந்துட்டு இருக்காங்க. அந்த நபர் அந்த அப்பா கிட்ட 500 ரூபாய் கொடுத்து பெட்ரோல் வாங்கி தர சொல்றாரு. அவருடைய பொண்ணை தான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த அப்பா பாத்தீங்கன்னா 3 நாள் கூலி ஒன்னா கிடைக்குது அப்படின்றதுக்காக அந்த பொண்ணை அந்த நபருடைய பாதுகாப்புல விட்டுட்டு பெட்ரோல் வாங்க போறாரு. அப்ப அந்த நபர் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணும்போது அந்த பொண்ணு பேயா மாறுது. அது மட்டும் இல்லாம அவருடைய அப்பாவும் பாத்தீங்கன்னா பேயா மாறி அவனை கொல்றாங்க. கட் பண்ணா ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு மாஸ் ஹீரோ ஆகணும் அப்படின்ற ஒரு கனவோட இருக்காரு. இப்ப இவர் ஒரு கேட்டரிங் குரூப்ல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு ராஜவம்சத்தை சேர்ந்த கோடீஸ்வரருடைய பொண்ணுடைய மேரேஜ் கான்ட்ராக்ட் பாத்தீங்கன்னா இவங்களோட கேட்டரிங் குரூப்புக்கு கிடைக்குது. அந்த மேரேஜ்க்காக அந்த பேய்கள் இருந்த அந்த ஊருக்கு இவங்க போறாங்க. இவங்க அந்த ஊருக்கு போனதுக்கு அப்புறம் நடந்த அமானுஷமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதையே. படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. கோஸ்ட் வர அந்த சீக்வன்ஸ் எல்லாமே ஒரு மைல்ட் என்டர்டெயின்மெண்டா இருந்துச்சு. ஹாரர் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஜெனரேட் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே எல்லாமே ஓல்டு வைன் நியூ பாட்டில் மாதிரியான ஒரு கதைக்களம் தான். சினிமாட்டிக் ஆஸ்பெக்ட் எதை எடுத்தாலும் அது பிலோ ஆவரேஜா தான் இருக்கு. சோ இந்த படம் பார்த்து உங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்றீங்க. படத்துல அலர்கான இல்ல, இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். ராஜபொக்கிஷம் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4 out of 10.